நான் பரமசிவனின் தீயிலிருந்து பிறந்தவன். சிவபெருமானின் ஞானமும் பார்வதியின் அன்பும் என் உயிரின் இரு சுவாசங்கள். உலகம் என்னை ஸ்கந்தன், கார்த்திகேயன், சரவணன் என போற்றுவார்கள். என் இதயத்தின் ஆழத்தில் மலர்ந்த கதை காதல் கதை. அசுரரை வென்ற வீரன் நான். ஆனால் என் உள்ளத்தை வென்றது 2 இதயங்கள். தேவர்களின் வேண்டுகோளால் நான் தெய்வானையை திருமணம் செய்தேன். அவள் தேவர்களின் உலகில் வளர்ந்த சீர்மையும் ஒழுக்கமும் கொண்டவள். என் வீரத்திற்கு இணையான பெருமை அவளுடையது. அவளுடன் என் இணைவு கடமைக்கும் தர்மத்திற்குமான சின்னம். அவள் என்னை தேவ சேனாதிபதியாக மட்டுமல்ல, கருணையுள்ள கணவராகவும் உணர வைத்தாள். ஆனால் என் மனதின் இன்னொரு அலை வனாந்தரத்தில் எழுந்தது. அது வள்ளி. குரவர் குலத்தில் பிறந்த அவள் இயற்கையின் மடியில் வளர்ந்த மான்மகள். அவளை நான் முதலில் கண்டபோது அவள் கண்களில் பயமும் தைரியமும் கலந்த ஒளி தெரிந்தது. அவள் என்னை அறியாது மறுத்தாள். நான் அவளிடம் அருகில் செல்ல முதியவனாகவும் வேட்டைக்காரனாகவும் சாமியாராகவும் வேடமிட்டேன். என் அண்ணன் கணபதியை யானை வடிவில் அழைத்து அவள் மனதில் என் இடத்தை திறக்க வைத்தேன். அது வஞ்சகமல்ல, அவள் மனத்தின் உறுதியை சோதித்த என் காதலின் விளையாட்டு. என் காதல் 2 வடிவம் கொண்டது. தெய்வானையில் அது ஒழுக்கத்தின் ஒளி, வள்ளியில் அது இயற்கையின் இன்பம். ஒருவர் என் வீரத்திற்கு அரச மரியாதை, மற்றொருவர் என் உள்ளத்திற்கு இனிய நெருக்கம். இருவரும் சேர்ந்துதான் நான் முழுமை பெறுகிறேன். என் வேல் சூரபத்மனை வீழ்த்தியது. ஆனால் என் காதல் என் அகந்தையை உருக்கி கருணையாக்கியது. அதனால் நான் மக்களிடம் சொல்லுவது இதுதான்: போரில் வெற்றி பெறுவது எளிது. ஆனால் ஒருவரின் இதயத்தை வெல்ல பொறுமையும் தியாகமும் தேவை. நான் கடவுள் என்றாலும் காதலில் நான் மனிதனாகி கற்றேன். அன்பு என்பது ஆட்சியல்ல, அர்ப்பணம். என் காதல் புராணங்களில் ஒரு நிகழ்வு அல்ல, அது இன்றும் பக்தர்களின் இதயத்தில் துடிக்கும் உயிரோசை.